Welcome to Blessy Kitchen. ஹாய்மா, இன்றைக்கி நம்ம ரெட் ஃபிஷ் கறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 20 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 4, வடகம், தாளிக்க வடகம், கொடம்புளி கொஞ்சம், தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன். நான் ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன், அந்த மீன் 1 கிலோ. தேவையான உப்பு. இப்போது மீன் குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணதை. அரைச்சி கூட செய்யலாம், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். மஞ்சள் போடுறேன், அப்புறமா மிளகாய் பொடி போடுறேன். ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் காரம் அதிகம் வேணும். இதுக்கு தனியா பொடி நிறைய வேண்டாம், கொஞ்சம் போதும். இதுக்கு நிறைய வேண்டாம், வெறும் மிளகாய் பொடி தான் அதிகமாக வேணும். கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இதுக்கு தக்காளி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம எவ்வளோ வதக்குறோமோ பொறுமையாக சமைக்கணும், அப்போ தான் அது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சுது. இதுக்கு அதிகமாக தண்ணி எல்லாம் வேண்டாம். உப்பு சேர்க்கலாம். கிரேவி கொதிக்கிறப்போ மீன் சேர்க்கலாம். மீன் கட் பண்ணல, சின்னதாக இருக்குது, அதனால முழுசாவே போட்டேன். புளி சேர்க்கலாம், கொடம்புளி. இந்த குழம்புக்கு இந்த புளி தான் சேர்க்கணும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மல் புளி கூட சேர்க்கலாம். புளி ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொதிச்சாச்சு, ஆஃப் பண்ணிடுறேன்.
இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்க வடகை போடலாம். ஒரு காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை, நம்மளுடைய ரெட் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். சுட சுட ரெட் ரைஸோட ரெட் ஃபிஷ் கறி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். Thank you for watching.